गाइस என்ன மாதிரியான ட்ரைலர் கட்ஸுங்க வேற மாதிரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிவராஜ்குமார் உபேந்திரா ராஜ்பி ஷெட்டியோட 45 மூவியோட ட்ரைலர் வந்திருக்குங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்டா இருக்கிற ஃப்ரேம் ஒரு கண்ணு ஷாட் இருக்குங்க. உபேந்திராவோட ஐகானிக் ஷாட்டுங்க இது. மியூசிக்கோட பார்க்க பங்கமா இருந்துச்சு. அடுத்தடுத்த ஃப்ரேம் எல்லாமே நியூ வேர்ல்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா என்னமோ புதுசா பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். சிவராஜ்குமார் உபேந்திரா ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சதுக்கு அப்புறமா வரப்போற ஒரு படங்க இது. முக்கியமா இந்த ட்ரைலர்ல தரமான ஒரு சீன் இருக்கு. அதை லாஸ்ட்ல சொல்றேன். எனக்கு இந்த ட்ரைலரை பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. இதுக்கு ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், மியூசிக் எல்லாமே ஒரே ஆள் தாங்க, அர்ஜுன் ஜன்யா. இந்த படம் டிசம்பர் 25 கனடால ரிலீஸ் ஆகுதுங்க. தமிழ்ல ஜான் 1 2026ல வரும். ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இறக்கலாம்னு இருப்பாங்க போல. முன்னாடி சொன்ன அந்த தரமான சீன் என்னன்னா, இந்த ட்ரைலர் கட்ஸ் லாஸ்ட்ல சிவராஜ்குமார் ஒரு அவதாரம் எடுத்திருப்பாரு. ஃபேன்ஸ்க்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டுங்க. படத்தை பார்க்க ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான ஒரு ட்ரைலர் கட்ஸ் தாங்க விட்டுருக்காங்க. गाइस இந்த ட்ரைலர் எப்படி இருந்துச்சு, இதுல நடிக்கிற ஹீரோஸ்ல யாரோட பிக் ஃபேன் நீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ட்ரைலர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.